Daily. Taste the Daily. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தாவேகா தொண்டர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் சிவானந்தா சாலையில் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தாவேகாவுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேசினார். இந்நிலையில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்குவாதமானது ஓமந்தூர் வழியாக நாங்கள் செல்ல வேண்டும், அதாவது சிவானந்தா சாலையை பொறுத்த வரைக்கும் நேப்பியர் பாலம் வழியாகவும் அதே போல ஓமந்தூர் மருத்துவமனை அருகிலேயும் செல்லலாம். குறிப்பாக சிம்சன் வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை முதல் தாவேகாவுடைய தொண்டர்கள் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. அந்த வழியாக அனுமதிக்கப்படாமல் நேப்பியர் பாலம் வழியாக, அதாவது ஓமந்தூர் வழி இறங்கி அங்கிருந்து சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி நேரடியாக நேப்பியர் வழியாகத்தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அதே போல ஓமந்தூர் மருத்துவமனைக்கு உள்ளாகவும் சென்று, அதாவது செய்தியாளர் கூடத்தின் வழியாக உள்ளே சென்று இடதுபுறமாக எம்எல்ஏ ஹாஸ்டல் வழியாகவும் அங்கு செல்லலாம் என்று ஏற்கனவே காவல்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலே தாவேகா தொண்டர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அதே போல வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் வெளியூரிலிருந்து வந்த தொண்டர்கள் விவரம் தெரியாமலும் ஏற்கனவே காவல்துறை அறிவுறுத்தலை அவர்கள் தெரியாமலும் நேரடியாக வந்து நின்று எங்கள் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக காவல்துறையுடன் போராடி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை முதலே வந்த தொண்டர்களை, சிந்தாரிப்பட்டிலிருந்து இறங்கிய தொண்டர்களை அங்கு வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்து வந்து நேர ஓமந்தூர் வழியாகத்தான் காவல்துறையின் திருப்பி விட்ட அடிப்படையில் நேப்பியர் பாலம் வழியாக சென்றார்கள். ஆனாலும் கூட ஒரு சில தொண்டர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும், ஏன் எங்களை அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என காவல்துறையின் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இன்று காலை முதலே காவல்துறையின் அந்த இடத்தில் செய்தியாளர் கூட நிற்க அனுமதிக்கப்படவில்லை. அந்த ஓமந்தூர் வழியாக செய்தியாளர் கூட செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது தாவேகா தொண்டர்கள் தங்களை உள்ளே விட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் போலீசுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல இடங்களில், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் காவல்துறையுடன் தொடர்ச்சியாக இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் நம்ம வாக்கக்கூடிய இந்த சிம்சன் இடமானது அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடம். எனவே அங்கு வாகனங்கள் நிறுத்தவும் வாகனங்களிலிருந்து அங்கு இறங்கவும் அனுமதிக்கப்படவில்லை. சிந்தாரிப்பட்டிலே இறங்கிதான் அவர்கள் வந்தார்கள். அது மட்டுமல்ல, வெளியூரிலிருந்து வந்த தாவேகா தொண்டர்களுக்கு அந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்று தெரியாது. இருந்த போதும் எங்களை இந்த வழியாகத்தான் உள்ளே வேண்டும், நாங்கள் இது வழியாக மேடைக்கு போவோம், நாங்கள் ஏன் 7 கிலோமீட்டர் சுற்றி நாங்கள் மேடைக்கு செல்ல வேண்டும், நாங்கள் இந்த வழியாகவே அனுமதித்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது நாங்கள் இந்த வழியாக போவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இது எப்படி என்றால், அருகில் ஓமந்தூர் மருத்துவமனை இருக்கிறது. அந்த ஓமந்தூர் மருத்துவமனை தான் அதிக அளவு நோயாளிகள் உள்ளே சென்று அதே போல தொடர்ச்சியாக அங்கு ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இயல்பாகவே இருக்கும். ஆனால் இப்படி, அதாவது ஓமந்தூருக்கு அருகே இப்படி தாவேகாவோட தொண்டர்கள் திரண்டிற்கு கோஷங்கள் போடுவதும் தொடர்ச்சியாக அவர்கள் காவல்துறையுடன் வாக்குவாதம் செய்வதும் அங்கு வரக்கூடிய நோயாளிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். எனவே இங்கிருந்து கடந்து செல்லுங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எல்லாம் இந்த வழியாக வரும், அவர்களுக்கு நீங்க இடையூறு செய்யப்படி நிற்க வேண்டாம், காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் தொடர்ச்சியாக காவல்துறை சார்பில் கேட்டு வருகிறார்கள். ஆனாலும் எந்த போதும் தொடர்ச்சியாக எங்களை இந்த வழியாகத்தான் அனுப்ப வேண்டும் என்றும் காவல்துறையினருடன் தொடர்ச்சியாக இந்த தாவேகாவுடைய தொண்டர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, வெளியூரிலிருந்து வந்த தொண்டர்கள் என்பதால் அவர்களுக்கு இந்த வழியாக செல்வதற்கு, அதாவது இந்த வழி தெரிவதற்கு வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் தான் அவர்களை வேறு வழியாக செல்லும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையிலும் கூட தொடர்ச்சியாக அவர்கள் நாங்கள் இந்த வழியாக தான் செல்வோம், நாங்கள் ஏன் இங்கே எங்களை தடுக்கிறீர்கள், தொடர்ச்சியாக நீங்க பல இடங்களில் எங்களை நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள், எங்கேயோ ஆர்ப்பாட்டம் நடக்குது, எங்கேயோ எங்களை இறக்கி விட்டு நீங்கள் தொடர்ச்சியாக வேடிக்கை பார்க்கிறீர்கள், எனவே எங்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வைத்தும் அதே போல காவல்துறையினும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் இடம் மருத்துவமனைக்கு அருகாமை இருக்கக்கூடிய இடம் என்பதால் தான் காவல்துறையின் தொடர்ச்சியாக அவர்களிடம் அறிவுறுத்தி இங்கிருந்து கிளம்புங்கள் என்று அவர்களுக்கு தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.